பிள்ளை இந்த தப்பும் பண்ண சரி தப்பு கூட பண்ணியிருக்கட்டும் பிள்ளை. நான் என்ன செய்யறேன்னா குழந்தை போய் கூட இருக்கட்டும் மீடியாவில் இதில் தப்பாக போடணும். ஒரு வயசு பிள்ளை சின்ன பிள்ளை என் குழந்தை கிளி மாதிரி இருக்கும். என் குழந்தை எவ்வளோ ஏற்றி உடம்பெல்லாம் காயம் மூஞ்சியெல்லாம் காயம் அப்படி பார்த்தா நீங்களே அவ்வளோ குடும்பப்படுத்தி கொடுத்தாங்க. அவளை இவ்வளோ நாளைக்கு பாண்டிச்சேரிக்கு அந்த பிள்ளை ஊருக்கு போகிற மாதிரி சரி கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வரம்மா அப்படின்னு சனிக்கிழமை போனான் பிள்ளை. சரி நான் அனுப்பிச்சி விட்டேன் பிள்ளைய போயிட்டு வந்துடுவாண்டு. நான் போயிட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வரேன். என் பையனாண்டி கேட்குறேன் என்னடா இன்ன வரையும் பிள்ளை வரல. அம்மா நான் போடுறேன் ரீச் ஆக மாட்டேன் கால் ஃபோன் போடுறேன் போக மாட்டேன் எதுக்குன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னாப்பில்ல. சரி 2 பேருமே உட்காந்து சாப்பிட உட்காந்தோம். 2 வாய் சாப்பிட்டோம். 11 மணிக்கு ஒரு ஃபோன் வந்து பாப்பா வந்து 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஜனு வந்து பாட்லையே தீபிகாவை நாங்கள் ஹாஸ்பிட்டல் தூக்கி போகிறோம் உயிர் இருக்குது சீக்கிரம் வானவுடனே அவனை லொக்கேஷன் அனுப்புப்பான்னு சொல்லி நானும் என் அம்மாவனும் போனோம். அந்த பாட்லேயே போனவுடனே அந்த பிள்ளை அங்கே ரோட்டில் கிடந்தது. அந்த பிள்ளையை பார்த்தோன்னே எனக்கு மயக்கமே போட்டு விழுந்துட்டேன். இந்த பிள்ளையாவது இங்கே தாங்க என் குழந்தை நீங்கள் என்ன நினச்சிங்க இந்த கிட்னி வரையும் வெளியே வந்துட்டு எனக்கு வந்து எல்லார் மேலே டவுட் இருக்கு. 2 பேர் கூட்டுன்னு போனாங்க பார்த்தீங்களா அவனுங்க மேலேயும் டவுட் இருக்கு. இந்த 8 பேர் மேலேயும் டவுட் இருக்கு. என் பிள்ளையை நம்ம பண்ணியிருக்காங்க. கேமரா இல்லாத இடத்துல என் பிள்ளையை நம்ம பண்ணியிருக்காங்க. குழந்தை துணியெல்லாம் ஊட்டிருக்காங்க. சரி 4 பேர் போனாங்க. 4 பேருக்கும் அடிபட்டு என் பாட்டிலே 4 பேர் போகல. 2 பொண்ணுங்க நடுவில் இருக்க பொண்ணுங்க மட்டும் செஞ்சாங்க. பின்னாடி இருக்க பையன் அப்படி இருக்கிறான். முன்ன இருக்க பையன் கால் அடி. இது எப்படி நியாயமா? வந்தாரு இந்த விஜய் சார் இதுதான் வந்தாரா பிள்ளைகளுக்கு ஒரு இது இல்லையா? ஐயோ என் பொண்ணு கண்டு அழுக்கு. ஐயோ என் பொண்ணு என் ஊர் பேரம்பாக்கம் காந்தி நகர். நான் வந்து ராமாபுரத்தில் வேலை செய்கிறேன். என் பிள்ளை வந்து 12th பேரம்பாக்கத்தில் படித்த பிள்ளை. குழந்தை ஆசையாக இங்கே காலேஜ் படிக்கணும்னு வந்தான். நான் வந்து எஸ்பர்ட் வேலை இங்கே சென்னையில் செய்கிறேன். எனக்கு வந்து எங்கள் கணவரும் நானும் பிரிஞ்சிட்டோம். சிங்கிள் பேரண்ட் தான். 2 பிள்ளைங்க ஒரு பையன் ஒரு பொண்ணு. தினேஷ்ன்றவரும் பாருக்குன்றவரும். இவங்க 2 பேருக்காக தான் நான் இங்கே கஷ்டப்படுறது. என் மகன் வந்து படிக்கணும்னு வந்து ஆசையாக லீவுக்கு வந்து நல்லா தான் இருந்தான். என் பிள்ளை இந்த தப்பும் பண்ண சரி தப்பு கூட பண்ணியிருக்கட்டும் பிள்ளை. நான் என்ன செய்யறேன்னா குழந்தை போய் கூட இருக்கட்டும் மீடியாவில் இதில் தப்பாக போடணும். ஒரு வயசு பிள்ளை சின்ன பிள்ளை அப்பாவி பிள்ளை என் குழந்தை கிளி மாதிரி இருக்கும். என் குழந்தை எவ்வளோ ஏற்றி கொடுத்தாங்க. உடம்பெல்லாம் காயம் மூஞ்சியெல்லாம் காயம் அப்படி பார்த்தா நீங்களே அவ்வளோ குடும்பப்படுத்தி கொடுத்தாங்க. இந்த குழந்தை அவனுங்களுக்கு நடவடிக்கை சட்டப்படி தண்டனை வேணும். அவனுங்களுக்கு தண்டனை கொடுக்கும். இன்னைக்கு நான் பாதிக்கப்பட்ட மாதிரி எந்த பொண்ணும் பாதிக்கப்படக்கூடாது. இன்னைக்கு நான் எவ்வளோ அழுகுறேன்னு எனக்கு தான் தெரியும். 17 வயசு பிள்ளை அது. 17 வருஷம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். 10 மாதம் எவ்வளோ சுமந்துருப்பேன். நான் அம்மா அப்பா இல்லாத பொண்ணு. இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் என் பொண்ணு ஆசாசியாக என் குழந்தை படிக்க வந்தான். இங்கே வந்து வீட்டில் சார் குழந்தை ட்ரெஸ் எடுக்க வந்தான். அவங்க ஃப்ரெண்டு இருக்காங்க இல்லையா பாண்டிச்சேரிலேருந்து அவளை இவ்வளோ நாளைக்கு பாண்டிச்சேரிக்கு அந்த பிள்ளை ஊருக்கு போகிற மாதிரி சரி கொஞ்சம் பர்ச்சேசிங் பண்ணிட்டு வரம்மா அப்படின்னு சனிக்கிழமை போன பிள்ளை வரல. 6 o'clock கால் பண்ணான். எனக்கு கால் பண்ணவும் நான் அப்போ டி நகருக்கு என் சிஸ்டர் கூப்பிட்டுருந்தான் ஈவினிங். சரி நான் என்ன பண்ணேன் என் பையனாண்ட வந்து பிள்ளை இன்னும் வரையும் வரல கால் பண்ணுடான்னு. இன்ன வரையும் அவன் கால் பண்ணவும் ரிங்கு போது இந்த வரேன்டா அப்புறம் போல எடுக்கலன்னா முதல் ரிங்கு போச்சு போகல அப்புறமான்னா. சரி திருப்பவும் வந்து ஃபோன் போட்டுனே இருந்திருக்காங்க. போட்டு ட்ரை பண்ணால் அப்புறம் 2 வாட்டி ரிங்கு போயிருக்கு பிள்ளை எடுக்கலை. சரிடா 4வது வாட்டி எடுத்துட்டு இரா நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொல்லிடு. அப்புறமா சரி ஓகே அப்படின்னு அப்புறமா இந்த பிள்ளை ஃபோன் எடுக்கவே இல்லைன்னு சொன்னேன். நானும் ஆட்டோவில் போயிருந்தேன். என் மக ஃபோன் பண்ணான். 6 மணிக்கு கால் பண்ணிட்டு அம்மி நான் இங்கே இருக்கேன் பர்ச்சேசிங் பண்ணிட்டு நான் கிளம்பி வந்துடுறேன். என்கிட்ட என் பிள்ளை இதுதான் சொன்னான். நானும் வந்து ஜனுவும் போகிறோம். ஏன்னா அந்த பிள்ளை என் வீட்டில் தான் இருந்தா. அதனால் இந்த பிள்ளை வந்து நாளைக்கு பாண்டிச்சேரிக்கு போகிறேன் ஞாயிற்றுக்கிழமை. அதனால சரி நான் அனுப்பிச்சி விட்டேன் பிள்ளைய போயிட்டு வந்துடுவாண்டு. நான் போயிட்டு 9 மணிக்கு வீட்டுக்கு வரேன். என் பையனாண்டி கேட்குறேன் என்னடா இன்ன வரையும் பிள்ளை வரல. அம்மா நான் போடுறேன் ரீச் ஆக மாட்டேன் கால் ஃபோன் போடுறேன் போக மாட்டேன் எதுக்குன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொன்னாப்பில்ல. எனக்கு அப்புறமா நான் என்ன பயம் வந்துச்சு. எங்கே இருக்கா லொக்கேஷனாவது பாரு. நான் எனக்கு இல்லை ரீச் ஆகலைன்னு. சரி 2 பேருமே உட்காந்து சாப்பிட உட்காந்தோம். 2 வாய் சாப்பிட்டோம். 11 மணிக்கு ஒரு ஃபோன் வந்தது. இந்த சரண்ன்றவர் தம்பி இருக்காரு அவர் கால் பண்ணார். அந்த பிள்ளைங்க எனக்கு தெரியும் வீட்டுக்கு வந்த பிள்ளைங்க தான். பசங்களுக்கும் ஃப்ரெண்டு. அந்த பசங்களுக்கு வந்து யாரோ ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க குழந்தைங்க இங்கே படுத்துருக்குறது.
சரண்ன்ற தம்பி வந்து என் பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி பாப்பா வந்து 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆச்சு, ஜனு வந்து ஸ்பாட்லேயே, தீபிகாவை நாங்கள் ஹாஸ்பிட்டல் தூக்கி போகிறோம், உயிர் இருக்குது, சீக்கிரம் வானவுடனே அவனை லொக்கேஷன் அனுப்புப்பான்னு சொல்லி நானும் என் மகனும் போனோம். அந்த ஸ்பாட்லேயே போனவுடனே அந்த பிள்ளை அங்கே ரோட்டில் கிடந்தது. அங்கே நிறைய பசங்க இருந்தாங்க. என் மவ இல்லை. அந்த பிள்ளையை பார்த்தோன்னே எனக்கு வைத்து, ஏன்னா என் வீட்டில் தான் இருந்தது, வேறு பெற்ற பிள்ளை, அதுவும் என் பிள்ளை தான் அப்படின்ட்டு நான் பார்த்துட்டு அழுது நின்றேன். அப்புறமா என் மயக்கமே போட்டு விழுந்துட்டேன். எல்லாருமே கூப்பிட்டு தண்ணி கிண்ணி கொடுத்துட்டு அந்த குழந்தையும் போட்டுக்கின்னு ஆம்புலன்ஸில் நானும் என் மாவன் எல்லாம் போனோம். போன பிறகு குழந்தைய என் பிள்ளைய போய் பார்க்குறேன். அந்த அளவுக்கு இந்த பிள்ளையாவது இங்கே தாங்க என் குழந்தை. நீங்கள் என்ன பண்ணிச்சுங்க, இந்த கிட்னி வரையும் வெளியே வந்துட்டு பச்சை மண். அந்த குழந்தைய எல்லாமே அவனுங்க எனக்கு வந்து எல்லார் மேலே டவுட் இருக்குது. 2 பேர் கூட்டுன்னு போனாங்க பார்த்தீங்களா, அவனுங்க மேலேயும் டவுட் இருக்குது. இந்த 8 பேர் மேலேயும் டவுட் இருக்குது. என் பிள்ளையை நம்ம பண்ணியிருக்காங்க. கேமரா இல்லாத இடத்துல என் பிள்ளையை நம்ம பண்ணியிருக்காங்க. குழந்தை துணியெல்லாம் ஊட்டிருக்காங்க. அப்போ இதில் ஏதோ நடந்திருக்கு தானே? இல்லை கம்முன்னு இரு. என்ன எனக்கு கஷ்டமா இருக்கு, எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு. ஆனா என் குழந்தை குடிச்சான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னும் அந்த பையன் வந்து குடிச்சான்னு சொல்றான். அந்த பையன் எப்படி சொல்றான்? அப்ப ஆம்பளை பையன் அவன் குடிக்காம இருப்பானா? நீங்க சொல்லுங்க நியாயமா? எப்படி 2 பசங்க குடிக்க மாட்டாங்க, பெண் பொண்ணுங்க மட்டும் குடிச்சாங்கன்னு எப்படி போகலாம்? சரி 4 பேர் போனாங்க, 4 பேருக்கும் அடிபட்டு ஏன் ஃபாட்லி 4 பேர் போகல? நீங்க சொல்லுங்க. 2 பொண்ணுங்க நடுவில் இருக்க பொண்ணுங்க மட்டும் செய்றாங்க, பின்னாடி இருக்க பையன் அப்படி இருக்கிறான், முன்ன இருக்க பையன் காலடி. இது எப்படி நியாயமா? நீங்க சொல்லுங்க. ஐயோ என் பிள்ளை எப்படி சென்னை கூட்டானே, என் பிள்ளை படிக்கிறானே. ஐயோ என் கொண்டு அவனுக்கு அவனுக்கு எதுக்கு தரலி தந்தனே, பெண் பிள்ளைகளுக்கு இப்படி கொண்டு வந்தாரு. இந்த விஜய் சார் இதுதான் வந்தாரா? பிள்ளைகளுக்கு ஒரு இது இல்லையா? ஐயோ என் கொண்டு கண்டு அழுக்கு. ஐயோ என் கொண்டு கண்டு அழுகு. ஐயோ मेरा जान मेरा बड़ा Ayo.